ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டோரி டைம் வித் ஜூலி புள்ள. கதைக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி நான் ஒரு சூப்பர் கதையோடு வந்திருக்கேன். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம வெளியே வரலாம் அப்படின்றத பற்றி எப்படி யோசித்தா எப்படி நம்ம வெளியே வரலாம் அப்படின்றத பற்றின கதை ஒன்று. ஒரு வீட்டில் வந்து ஒரு எலி இருந்துச்சான். நல்லா அந்த வீட்டில் கிடைக்கிற நைட்டு நேரம் ஆனாலே எதையாச்சும் உருட்டி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சான். அப்போது அவங்க வீட்டில் வந்து ஒரு மரத்தில் ஒரு மரக்கட்டை மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கூட அது வந்து அதோட குட்டி பல்லை வச்சு கரிச்சின்னு கருமி சாப்பிட்டுட்டு போயிடுமா. அப்போது இந்த எலி தொல்லை தாங்க முடியாமல் அந்த வீட்டில் இருந்த ஒரு தாத்தா என்ன பண்ணாராம், எலி வலை வாங்கி வச்சாங்களாம். எலி வலை வாங்கி வச்சோன்னே அந்த எலி வந்து அந்த எலி வலைக்குள்ளே மாட்டிக்கிச்சான். அப்போது அந்த எலியால் வெளியே வரவே முடியலை. அவங்க தாத்தாவும் அந்த எலி மாட்டினதுனால ஹாப்பியாக அதை பார்த்துக்கிட்டே இருந்தாராம். ஓகே, இன்னும் என்னெல்லாம் பண்ணுதுன்னு பார்ப்போம் அந்த வலைக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பேரை வந்து கேட்டான்னா, தாத்தா நம்ம வீட்டில் அது வந்து அந்த எலி வந்து ஒரு மரக்கட்டையே கூட ஒரு நாள்லாம் கடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி என்ன எலி வலைக்குள்ளே மாட்டியிருக்கு, அந்த எலி வலையும் மரக்கட்டையில் தானே செஞ்சுருக்காங்க, அதையும் அதால் கடித்து வெளியே வர முடியல அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த தாத்தா சொன்னாங்களாம், இப்போ அந்த எலி வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கு. நார்மலான நாளில் அந்த எலி வந்து எதையுமே யோசிக்காது, சாப்பிட்றது மட்டும்தான் அதோட குறியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது அந்த வலைக்குள்ளே மாட்டிக்கிச்சு. இப்போ அதோட எண்ண ஓட்டம் ஃபுல்லாகவே அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்றது தான் மட்டுமே தவிர, இதை நம்ம வெளியே இருந்தப்பையும் கடித்தோமே, இப்போயும் நம்மளால் கடிக்க முடியுமேன்ற எண்ணம் அதுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் பார்த்தாங்களாம், எப்போ தான் அந்த எலி வந்து என்ன தான் பண்ணுது அந்த எலி அப்படின்னு பார்த்தாங்களாம். 5 days ஆச்சான். அப்போயும் அந்த எலி அந்த கூண்டுக்குள்ளே தான் இருந்துச்சான். ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுமே சில நேரங்களில் சில பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டோன்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வர தெரியாமல் முழிச்சிட்ருப்போம், ஸ்டன் ஆயிடுவோம். எப்படி சொல்கிறது, ஐயோ நமக்கா இந்த பிரச்சனை அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடும். ஆனால் அது நம்ம நார்மலாக இருந்திருந்தால் அந்த பிரச்சனையை நம்ம ஈஸியாக கடந்து வந்திருப்போமா இருக்கலாம். ஸோ பிரச்சனை வந்தோடனே நம்ம வந்து சமயோஜித புத்தியை யோசித்து நம்ம செயல்பட்டோன்னா ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். இப்போது நம்ம லைஃப்லேயுமே நிறைய பிரச்சனைகளை நம்ம கடந்து வருவோம். அதில் வந்து நம்மக்கிட்ட முதல்ல ஒரு வில் பவர் இருக்கணும். நம்மளால் சமாளிக்க முடியாத பிரச்சனைன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு. அதே நேரத்தில் ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு காமாக யோசிக்கணும். ஓகே, இந்த பிரச்சனையை இப்போ இது எதனால் ஆரம்பிச்சிச்சு, இதோட முடிவு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, இதனால் நம்ம என்ன அஃபெக்ட் ஆக போகிறோம் அப்படின்றத நம்ம யோசித்தாலே நம்ம நார்மலாக அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அச்சச்சோ நம்மளுக்கு இந்த பிரச்சனைன்னு ரொம்ப ஹைப் ஆகிடுறோம். ஸோ அதனால நம்மளால் அடுத்து வேறு அந்த எலி மாதிரி நம்மளால் வேறு எதையுமே யோசிக்க முடியாமல் போயிடுது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக எல்லா பிரச்சனையும் கடந்து வந்துடலாம். நம்மளால் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை கடவுள் நம்மளுக்கு தரவே மாட்டாங்க. ஸோ எல்லா பிரச்சனைகளையும் சமாளிப்போம், சாதுரியமாக செயல்படுவோம். நன்றி, பாய்.